ஹாய் வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் டாக்டர் செல்ல செந்தமிழ்ச்செல்வன், அறந்தாங்கிலேருந்து. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சமீப காலமாக பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம நண்பர்களிடையோ இல்லை நம்ம உறவினர்களிடையோ இல்லை பல செய்திகள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த இளவயசு மரணங்கள் அதிகமாக இளவயசு மரணங்கள் எங்கும் நடந்துகிட்டே இருக்குது. இந்த இளவயசு மரணங்கள், இந்த ஏஜ் பார்த்திங்கன்னா இந்த 20லேருந்து 45 வயசு 50 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மரணங்கள் எங்கே பார்த்தாலும் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. இளவயசு பார்க்கும்போது நம்ம அந்த வயசுன்னு வரும்போது தான் நம்ம அது சொல்லுவோம். அதாவது நம்ம இந்தியாவுடைய சராசரி வயசே பார்த்திங்கன்னா 69. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா 100 வயசு வரையும் இருந்தாங்க, அரை வயசு 50 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, 69 வயசு. ஆனால் ஒரு சில மெடிக்கல் இந்த இதில் போயிட்டோம்னா, அந்த சயின்ஸ் இந்த மெடிக்கல் இதில் போயிட்டோம், அதாவது வயசு அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமே மருத்துவம் தான் அப்படின்லாம் இருக்குது. இப்போ நமக்கு 69 வயசு சராசரி வயசு. அதில் பாதி என்னாச்சுன்னு கணக்கு வச்சாங்க 34 அப்படின்னு. இப்போ 34 வயசுலாம் அரை வயசாகிடுச்சு. ஆனால் இதே இது பார்த்திங்கன்னா நம்ம சைனாவில் 77 வயசு, ஜப்பானில் தான் இருக்கிறதுலே அதிகமான வயசு, அதாவது 90 வயசு. ஒரு பகுதியில் 90 வயசு வரையும் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்க சராசரி வயசு போட்டு. நமக்கு ஏன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அந்த ஜப்பான் இது நான் படிக்கும்போது அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஆரோக்கியமான சுகாதாரம், ஃபஸ்ட்டு சுகாதாரம், அடுத்து உணவு பழக்க வழக்கங்கள், அடுத்து அவங்க இந்த மன அழுத்தம் இந்த எதுவுமே இல்லாமல் இந்த இது இருக்கிறது தான். அளவோடு சாப்பிட்டு முறையான உடற்பயிற்சி செய்து நல்லாவே ஆரோக்கியமாக இருக்காங்க. காய்கறிகள்லாம் நிறையா நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா வயிறு முட்டை நைட்டில் தான் கம்மியாக சாப்பிட்ணும் சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டில் தான் அதிகமாகவே நம்ம நிறையாவே சாப்பிடுவோம். அதுதான் இந்த உடல் உழைப்பு குறைஞ்சி போனது, அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம். சிறு வயதிலே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பள்ளிக்கூடத்து பசங்களே சொல்கிறாங்க, சார் எனக்கு டென்ஷன் ஆகிறேன், நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படிலாம். நான் என்னடா 7வது படிக்கிற பசங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்ஸுங்க, நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ அதுவும் காரணங்களாகவே இருக்கலாம். ஏன்னா அது இந்த பாரம்பரியம், ஜீன், மரபணு வந்தது, அதுலேயும் பாரம்பரியத்துலேயும் இந்த கார்டியாக் மயோபதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசை எல்லாம் சுருங்கி அதனால் கூட ஏற்படலாம். இல்லைன்னா நம்ம இதே வாழ்வில் கொழுப்பு படிஞ்சு படிமண் ஆகிறது, இதெல்லாம் இலவச மரணங்களுக்கு காரணங்கள் இருக்கலாம்னு சொல்கிறேன். அதாவது நல்ல ஆரோக்கியமாக இருந்தார், நல்லா உடற்பயிற்சி பண்ணாப்புல, ஆனால் அப்படி இருந்தும் இறந்து போயிட்டார். ஒருவேளை அவருக்கு மன அழுத்தங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, உடல் பாதிப்பு இருந்திருக்கலாம். இல்லை அவருக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னா, சிலது என்ன சொல்கிறாங்கன்னா மரபணு, அதாவது நம்ம தூக்கத்திலலாம் இறக்குறோம் அப்படிங்களா, அவங்களாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதயத்துடைய மின்சக்தி, அதாவது பவர் இதய துடிப்பு ஸ்லோவாகும் இரவு நேரத்தில். அப்படி வீக்காக இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆனால் இதய துடிப்பு ரொம்ப கம்மியாக இதாகி மரணம் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அந்த மரணத்துலேருந்து நான் தப்பிச்சுக்கணும். பொதுவாக நம்ம அந்த காலத்தில் மரணம்னா எப்படி வரும், வயசானவங்க ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட்டு இல்லை நாள்பட்ட நோய் ஏற்பட்டு தான் இறக்குறாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே மரணங்கள் ஏற்பட்டு இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் நல்லா இப்போ நான் சொன்னது தான், அப்போ சொன்னது தான், 34 வயசு அரை வயசாகிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா
நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. உடல் உழைப்பு கொடுங்க. கொஞ்சமாச்சும் உடல் உழைப்பு. இப்போல்லாம் வந்து வீட்டை விட்டு இறங்குனாலே பைக்கு, எங்கே போனாலும் பைக்கு. இந்த நடங்கிறதே இல்லாமல் போச்சு. இப்போ நட யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயபெட்டிக் ஆட்கள், அதாவது மைண்ட்லேயே செட் ஆகிடுச்சு போல இருக்குது. சுகர் ஆட்கள் மட்டும்தான் வந்து வாக்கிங் போவாங்க, மற்ற ஆட்கள்லாம் யாரும் போக மாட்டாங்க. அதிகமாக நம்ம நிறையா பார்க்குறோம். சார் எனக்கு வந்து டயபெட்டிக், அதனால் நான் வாக்கிங் டாக்டர் பிரச்சனை போகிறேன். சும்மா இருக்கும்போது போயிருக்கலாம், ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே உடற்பயிற்சி, உடல் உழைப்பு நமக்கு கண்டிப்பாக தேவை. அது வந்து எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பெரிய ஆள் வரையும் அனைவருமே உடற்பயிற்சி பண்ணுங்கள். நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து மகிழ்வாகவே இருக்க பாருங்கள். எல்லாருக்கும் தேவைகள் அதிகம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அன்னன்னைக்கு அப்போ நம்ம ப்ரெசண்டிங், அதாவது நீங்கள் வந்து முடிஞ்சு போன காலத்தையும் எதிர்காலத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ நடக்கும்போது நல்லா சந்தோஷமாக நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க. நான் நல்லா இருக்கேன், இப்போ நல்லா இருக்கேன், அது போதும் எனக்கு அப்படின்னு நினச்சி நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. இந்த நொறுக்கு தீனியெல்லாம் குறைச்சிக்கங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு இப்போல்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னா சில பேர் உடம்பு ஏறி போச்சுன்னு சொல்லுவாங்க. நொறுக்கு தீனி தான் அதிகமாக. இந்த எந்த உடல் உழைப்பும், நான் சொல்கிறேன், எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் உடனே நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்றவங்க, ஜங்க் ஃபுட்டு மாதிரிலாம் சாப்பிட்றவங்களாம் நிறையா இருக்கும். அவங்களாம் நல்லா சாப்பாட்டு இதை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அளவோட சாப்பாடு, மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த இளவயசு மரணங்கள் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் தப்பிச்சுக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.